அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஔடதங்குறை மருந்துகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உண்மையை எடுத்துக் கூறும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். நலச்சேரி என்னும் ஊரில் மோகன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். சிறு தலைவலி, சோர்வு வந்தாலே உடனே மருந்து கடைக்கு ஓடிவிடுவது அவன் பழக்கம். மாத்திரை எடுத்தால் உடனே சரியாகிவிடும் என்ற எண்ணத்தில் தினமும் மருந்துகளை எடுத்துக்கொண்டே இருந்தான். ஆனால் நாளடைவில் அவனுக்கே தெரியாமல் அவன் உடல் பலவீனமடையத் தொடங்கியது. சோர்வு அதிகரித்தது. உற்சாகம் குறைந்தது. ஒரு நாள் ஊருக்கு வந்த ஒரு முதிய வைத்தியர் மோகனை அழைத்து, மருந்து நோயை குணமாக்கும், ஆனால் அளவுக்கு மீறினால் அதுவே நோயாக மாறும் என்று சொன்னார். பின்னர் அவர் நல்ல உணவு, சரியான தூக்கம், தினசரி நடைபயிற்சி, மன அமைதி இவையெல்லாம் இயற்கை அளித்த சிறந்த மருந்துகள் என விளக்கினார். அந்த நாளிலிருந்து மோகன் சிறு சிறு மாற்றங்களை செய்தான். தேவையில்லாமல் மாத்திரை குடிப்பதை நிறுத்தி மருத்துவர் சொன்னால் மட்டுமே மருந்து எடுத்துக்கொண்டான். சில நாட்களிலேயே அவனின் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற்றது. மோகனின் வாழ்க்கையே மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: மருந்துகளை குறைத்து வாழ்க்கை முறையை சீராக்கு. இயற்கையும் ஒழுக்கமும் தான் சிறந்த வைத்தியர்கள். இத்துடன் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி கதைகளில் உயிர் வருக்கத்திற்கான அத்தியாயங்கள் நிறைவடைந்தது. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.